எந்த சைடு இந்த பெட்டிஷன் காப்பி வந்து நமக்கு வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது கண்டிப்பா வெளியே அந்த சைடுல வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது சம்பந்தப்பட்ட இருவரில் ஒருவர் இல்லை இருவருமாக சேர்ந்து கூட இந்த பெட்டிஷன் எங்க இருந்து சர்க்குலேட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்னும் அன்ஷூரா தான் இருக்கு. சங்கீதா அவர்கள் வந்து பெட்டிஷன்ல போட்டிருக்காங்க, இதை பத்தி யாரும் விவாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, குழந்தைங்க இருக்காங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட், குழந்தைங்க படிப்பு செலவுக்கு ஒரு அமௌண்ட், குழந்தைங்க மேரேஜ் அப்போ ஒண்ணு, ஓம்லி நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா கட்சி தலைவர் விஜயோடைய மனைவி சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த மனுவிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த விஷயத்தை பத்தி எந்த நியூஸ் சேனல்லையா இருக்கட்டும் சோஷியல் மீடியாஸ்லயா இருக்கட்டும் இதை பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி இது காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இன்னும் என்னென்ன லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி இருந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஸோ மேம், இப்போ இந்த கேஸ் பொறுத்த வரைக்குமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை பத்தி எந்த சோஷியல் மீடியாலுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பெட்டிஷனுடைய ஃபோட்டோ காப்பி எல்லா இடத்துலையுமே பரவிட்டே இருக்கு. அஃபிடவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா தான் கோர்ட்டுக்கு இந்த விஷயம் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியாக மாறும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்து இது காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஸோ இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய பதிவில் என்னன்னா எந்த இடத்துலையுமே வந்து இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க சைட்லேருந்து இந்த விஷயம் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது கோர்ட் சைட்லேருந்து லீக் ஆயிருக்கா? எஸ் அகெயின் இது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஒரு கன்சர்ன் ஸ்டில் வந்து லைக் ரொம்ப அன்ஷூரா இருக்கு. லைக் எந்த சைடு இந்த பெட்டிஷன் காப்பி வந்து நமக்கு வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா இது இல்லை, ஏன்னா ஸ்டில் நேற்று நடந்திருக்கு இந்த விஷயம். நேற்று அடுத்த கட்டம் நோக்கி நேற்று ஹியரிங் நடந்திருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாமல் நேற்று தான் வந்து இது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம நிறைய கேசஸ்ல பார்த்த ஒரு விஷயம் தான். அதுல சம்பந்தப்பட்ட இருவரில் ஒருவர் இல்லை இருவருமாக சேர்ந்து கூட நம்ம கோர்ட்டை நாடி அகெயின் நீதிமன்றத்தை அந்த இடத்துல நாடி அதுக்கு ஸ்டே வாங்கி ஃபர்தரா இனிமே யாரும் எதுவும் பேசக்கூடாது, ஆல்ரெடி நான் பெட்டிஷன் எல்லாத்தையும் ஸ்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி பண்றதுக்கான சான்சஸும் இங்க வந்து நிறையவே இருக்கு. முன்னாடி கேசஸ்லயும் அந்த மாதிரி நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு அவங்களே வந்துட்டு அஸ் பர் அந்த பெட்டிஷன்ல ஸ்டேட் பண்ணி யாரும் இதை விவாதிக்க கூடாது, இதை பற்றி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இந்த பெட்டிஷன் எங்க இருந்து சர்க்குலேட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்னும் அன்ஷூரா தான் இருக்கு. ஓகே, ஒருவேளை இது கோர்ட்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் யாராச்சும் லீக் பண்ணி அப்படி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீகல் ஃபெட்டர்னிட்டியில இருக்காங்க அப்படின்னா அப்படியே நம்ம யாராவது பண்ற மாதிரி இருந்தால் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ செலிபிரிட்டிஸ் எத்தனையோ சோஷியல் ஃபேம் இருக்க பர்சன்ஸ் வந்துட்டு நம்ம கோர்ட்டை நாடி போயிருக்காங்க இல்லையா? அப்பெல்லாம் இது நடந்திருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி லீகல் உள்ள இருக்க பர்சன்ஸ் யாராலையும் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்படி கோர்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி லீக் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான என்கொயரிஸ் இருக்கு? எஸ் அகைன் அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா இது வந்து கான்ஃபிடென்ஷியலா வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, when it comes to அது என்ன கேஸா வேணா இருக்கட்டும், பட் எஸ்பெஷலி when it comes to matrimonial dispute அப்படின்னு பார்க்கும்போது அது இருவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து ஒரு பர்சன் டு பர்சன் அவங்க லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க பிரைவசியும் கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் ரொம்ப முக்கியம். அதை ஒருத்தவங்க வந்து லீக் பண்றாங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒரு கிரைம் அகேன்ஸ்ட் விமென்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் லீக்கை பத்தி நம்ம பெருசா அனலிசிட்டி கேஸ் நம்ம திரும்ப பேசணும் இல்லையா? இருக்கும்போது அங்க என்ன ஆச்சு, 2 வருடம் ஈவன் அதில் ஒரு போலீஸ் அஃபிஷியலி அதில் இன்வால்வ்டு அந்த எஃப்ஐஆர் லீக்கேஜில் அப்படின்னு தெரிஞ்சப்போ அவங்களுக்கும் அங்கே 2 வருடம் ஒரு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு கடுமையான நடவடிக்கை அங்கே எடுக்கப்படும். ஸோ இப்போ நம்ம கோர்ட்டோடைய லீகல் சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு கோர்ட்டோட லீகல் சிஸ்டம் அந்த செக்யூரிட்டி அப்படின்னு அந்த லைக் கேட்கும் போது வித் ரிலேட்டட் டு திஸ் பெட்டிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நான் திரும்ப சொன்ன மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் தட் டு ஃப்ரம் கோர்ட், அந்த நீதிமன்றம் நீதிபதிகள் அப்படின்னு அப்புறம் அந்த அட்வொகேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி இது கண்டிப்பா வெளியே அந்த சைடு இருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகே, இது எப்படி, ஏன்னா யூஸ்வலா நம்ம ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ வந்து அது வந்து வெளியே ஒரு எப்படி வரணும், ஒரு இன்ஃபர்மேஷனா வரும். அந்த என்டையர் காப்பி வெளியில இது வரைக்கும் வந்தது கிடையாது இல்லையா? ஒன்னு த்ரூ மீடியால இருந்து நமக்கு அந்த விஷயம் சொல்லப்படும், இல்ல அப்படின்னு பாத்தீங்க இல்லைன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களே அவங்களோட லெட்டர் ஹெட்ல வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, எதனால இது நடந்தது ஏது அப்படிங்கிறது. பட் இங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த என்டையர் பெட்டிஷன் காப்பியே வெளியில வந்திருக்கு அப்படின்னும் போது
அது வந்து அது அடுத்தது நோக்கியா இருக்கும். இல்ல யாராவது அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, சொன்ன மாதிரி சங்கீதா அவர்கள் வந்து பெட்டிஷன்ல போட்டிருக்காங்க இதை பத்தி யாரும் விவாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் போது இது இன்னும் சிவியர் ஆகும் பட்சத்தில் அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்க பெறலாம். ஸோ இது வந்து ஒரு கிரே டிவோர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்க பெர்மனன்ட் அலுமினி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அவங்க பெட்டிஷன்ல. ஸோ பெர்மனன்ட் அலுமினி அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 50-50 கிடைக்குமா இல்ல எப்படி மேம், அது என்ன லீகல் ஆஸ்பெக்ட்? சி இது லீகல் ஆஸ்பெக்ட் அகைன் when it comes to அலிமோனி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா இதுலயும் அவங்க பாத்தீங்கன்னா செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 கீழே தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒன்னு இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஐ திங்க் மோஸ்டா நம்ம எல்லாருக்குமே அது அவேரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னா ஃபைல் பண்ணதுல இருந்து இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் ஒரு பெட்டிஷன் போட்டு எனக்கு மாதம் இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஓகே, when it comes to அலிமோனி அந்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த அலிமோனி வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டா இருக்கலாம், தட் இஸ் லம்சம் அமௌண்ட். ஓகே, இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓகே சொல்றாங்க அது இன்னொருத்தவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தைங்க இருக்காங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட், குழந்தைங்க படிப்பு செலவுக்கு ஒரு அமௌண்ட், குழந்தைங்க மேரேஜ் அப்போ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, இல்ல லம்சம் அமௌண்ட் தான் இங்க அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி வந்து கால்குலேட் பண்ணப்படும்? ஏன்னா இங்க சங்கீதா அவர்களும் அவங்க பெட்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அது என்ன ஃபேர் அண்ட் ரீசனபிள்? ஏன்னா நம்ம திரும்ப அகைன் நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரிலேட் பண்றேன். நிறைய ஒரு பெட்டிஷன்ல அந்த பெட்டிஷனர் வந்துட்டு கேட்பாங்க எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும், எக்ஸ்பிளிசிட்டா அமௌண்ட் மென்ஷன் பண்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். பட் இங்க எந்த வித எக்ஸ்பிளிசிட் மென்ஷனிங் ஆஃப் அமௌண்ட்டும் இந்த இடத்துல கிடையாது. ஓகே, அதுக்கு பதிலாக ஃபேர் அண்ட் ரீசனபிள் அப்படின்னா அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ப்ராப்பர்ட்டி ஒர்த், அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, அசட்ஸோட வேல்யூ, அவங்களோட லைபிலிட்டிஸ், இதெல்லாம் வச்சுதான் நீதிமன்றம் அதாவது நீதிபதி ஒரு விஷயம் வந்து கால்குலேட் பண்ணி அங்க ஒரு ஃபைனல் ஒரு விஷயத்துக்கு வந்து டிரைவ் ஆகும். இப்போ கோர்ட் சைட்ல இருந்து இது லீக் ஆகல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பட் இன் ஃபியூச்சர் இந்த என்கொயரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன் ஃபியூச்சர் கோர்ட் சைடு தான் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா இந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு கோர்ட் ஆஃபீஸரா இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? அது ஒரு கேஸ் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு அட்வொகேட் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கா இல்ல கோர்ட் ரிலேட்டட் சைட்ல இருந்து யாராவது ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னும் போது அடுத்தது அவங்க மீது வந்து இவங்க வந்து வழக்கு தொடர்றதுக்கோ இல்ல அவங்களுக்கு உண்டான ஆக்ஷன்ஸோ இப்போ இதே வந்து ஒரு கோர்ட் ரிலேட்டட் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்க யாராவது பர்சன்ஸால இது நடந்திருக்கு அப்படின்னா அதே நீதிபதி அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் அங்க நிறையவே இருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக எங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ரொம்ப நன்றி. நன்றி.